வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. 300 மில்லியன் சொத்து கடன் இல்லாமல் வாங்கிவிட்டோம், புது கட்டடம் எழுப்ப போகிறோம். தேசம் செய்திகள். நான் யுவராஜ். இந்திய சமுதாயத்தை பிரதிநிதிக்கும் மாயிகா எனும் ஆலமரம் இப்போது 300 மில்லியன் சொத்தை வாங்கியுள்ளது. இவை யாவும் கடன் இல்லாமல் வாங்கப்பட்டது என்பது உண்மைகளும் உண்மை என இடித்துரைத்து பேசிய போது துன் சாமிவேலு மாநாட்டு மண்டபம் கரவொலியால் அதிர்ந்தது. மாயிகாவிற்கு சுயநலப்போக்கு இல்லை. மாயிகாவை மட்டும்தான் கேள்வி கேட்க முடியும். 5 வருடத்தில் 100 மில்லியன் வெள்ளியை அரசாங்கத்திடம் பெற்றுள்ளோம். மாயிகா சுங்கை சூப்பர் தொகுதி ஏற்பாட்டில் மாயிகா 80ஆம் ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு இங்குள்ள துன் சாமிவேலு மாநாட்டு மண்டபத்தில் ஏற்பாட்டில் 80ஆம் ஆண்டு ஏற்பாடு செய்த குடும்ப தின விழாவில் பேசிய அவர், மாயிகா எனும் ஆலமரம் தொடர்ந்து நிழல் கொடுத்து வரும் என்றார் அவர். மாயிகா புதிய கட்டணம் எழுப்பும், இது நிச்சயம் என்றால் கைத்தட்டல் பலமாக இருந்தது. 80வது ஆண்டு விழாவுக்கு சிரமம் பாராமல் இந்த காலையிலே நீங்கள் வருகை தந்ததுக்கு எங்கள் மீது நீங்கள் வச்சிருக்கிற நம்பிக்கை, எங்கள் மீது வச்சிருக்கிற பாசத்தில் நீங்கள் வந்ததுக்கு மீண்டும் என் மனமார்ந்த நன்றி. இது ஏன் இந்த நிகழ்வு நம்ம செஞ்ச காரணமே, கடந்த காலத்தில் எல்லா மாயிகா தொகுதி கிளைகள் இந்த மாதிரி நிகழ்வு வாரம் வாரம் மாதம் எல்லாமே செய்து வந்துக்கிட்டு இருந்தார்கள். அப்புறம் ஒரு இடைக்காலையில் ஒரு 25 வருஷம் காலகட்டத்தில் இதெல்லாமே மாறி அரசியல் மட்டம், அதாவது கட்சி சம்பந்தப்பட்டவர்கள் மட்டும்தான் நிகழ்ச்சி. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்று நாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.